நீங்க பாத்துட்டு ஒரு பொண்ணோட கால்ல ஒரு குண்டூசியை வச்சு குத்துறாங்க. அப்ப அவ கால்ல இருந்து ரத்தம் வரவுமே அது எல்லாத்தையுமே ஒரு தசை மேல ஊத்துறாங்க. அந்த ரத்தம் போட்ட அடுத்த செகண்டே அந்த தசை எல்லாமே புழுவா மாறிடுது. அதுக்கப்புறம் அந்த புழு எடுத்துட்டு போய் நெருப்புலையும் போட்டுறாங்க. எதனால இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாத்துருக்க நீஜு அப்படிங்கிற பொண்ணு ரொம்ப வருஷங்களாவே உடம்பு முடியாம இருக்காங்க. இவங்களும் ஏகப்பட்ட மந்திரமான விஷயங்கள் பயன்படுத்தி பாக்குறாங்க. ஆனா அது எல்லாமே தோல்வியில தாங்க முடிஞ்சிருச்சு. கடைசி வரைக்குமே அவரோட உயிரை காப்பாற்ற முடியாதோ அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பயந்துகிட்டே தான் இருக்காங்க. நாட்கள் ஆக ஆக இவரோட நிலைமை இன்னும் மோசமாகிக்கிட்டே தாங்க போகுது. எப்படியாவது இந்த பொண்ணோட உயிரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த முனிவர் ஒருத்தர் வந்து இவரோட கால்ல ஒரு குண்டூசியை வச்சு குத்துறாங்க. அப்ப அந்த ரத்தம் அங்க இருந்து ஒரு தசை மேல பட்டு அடுத்த செகண்டே அது எல்லாமே புழுவா மாறிடுதுங்க. அதை எடுத்து கொண்டு போய் அங்க இருந்து நெருப்புலையும் போட்டுறாங்க. இப்போ இதுல இருந்து ஆபத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீஜு அப்படிங்கிற பொண்ணு அடுத்த 24 மணி நேரமே சூரிய ஒளியை பார்க்காம இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்க பொண்ணு உயிரோட இருப்பா அப்படின்னு அந்த முனிவர் சொல்லிடுறாரு. அவங்க அப்பா அம்மாவும் தன்னோட பொண்ணை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. ஆனா அதுக்கு அப்புறம் தாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட சம்பவங்களும் நடக்கவே ஆரம்பிக்குது.